தேசத்திலே ஒரு நல்ல விதைப்பை நான் விதைக்க விரும்புகிறேன். இந்த தேசத்துக்குள்ளே ஒரு நல்ல விதைப்பை கர்த்தர் விதைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆமென். அப்படின்னா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இதை குறித்து என்ன எனக்கு புரிய வைத்தால் தானே நான் போதிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல விதைப்பை இந்த தேசத்தில் விதைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். வாசிங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அந்த களைகளை பொல்லாங்கின் புத்திரரை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள், அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். நல்ல கவனிங்க. வேதம் இங்கே சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே ஒரு நல்ல விதைப்பை நான் விதைக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல விதைப்பை கர்த்தர் விதைக்க விரும்புகிறார். ஆமென். இந்த தேசத்திலேயே, இந்த குடும்பத்தில், உங்கள் தெருவில், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த பணி செய்கிற இடத்துல, உங்கள் தொழில் செய்கிற இடத்துல கர்த்தர் ஒரு நல்ல விதைப்பை விதைக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல விதைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். ஆமென். அந்த நல்ல விதை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில், இந்த உலகம் என்கிற அந்த நிலத்தில் கர்த்தர் விதைக்க போகிற நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ராஜ்யத்தின் புத்திரர்களை தேவன் இந்த தேசத்தில் விதைக்க போகிறார். ராஜ்யத்தின் புத்திரரை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் விதைக்க போறார். ராஜ்யத்தின் புத்திரர்களை தேசத்தின் பல நிலைகளிலே, பெரிய பெரிய அந்த டிசிஷன் மேக்கிங்ல இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் விதைக்க போறாரு. மிடில் லெவல்ல கர்த்தர் விதைக்க போறாரு. லோ லெவல்ல கர்த்தர் விதைக்க போறாரு. ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் தேவன் விதைப்புக்கென்று வைத்திருக்கக்கூடிய நல்ல விதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேசத்திலும் குடும்பத்திலும் பலவிதமான தேசத்தின் நிலைகளிலும் டிசிஷன் மேக்கிங் இருக்கிற அந்த பியூரோக்ரசி என்று சொல்லுவார்களே, அந்த இடத்திலும் கர்த்தர் நல்ல விதைகளை விதைக்க விரும்புகிறார். அந்த நல்ல விதைகள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, அந்த நல்ல விதைகளாக உங்களையும் என்னையும் விதைப்பதற்கு கர்த்தர் நம்மை நல்ல விதைகளாய் மாற்ற விரும்புகிறார். நல்ல விதைகளாய் உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல விதை நெல்லு தான், அந்த நல்ல விதை நெல்லை நிலத்தில் விதைக்கும் போது தான் அங்கே ஒரு நல்ல விதைப்பு நடந்து அது பெரிய பலனை கொண்டு வரும். ராஜ்யத்தின் புத்திரர் என்று பொதுவாய் சொல்லப்படுகிறவர்களை அல்ல, நல்ல ராஜ்யத்தின் புத்திரர்களை கொண்டுதான் தேவன் இந்தியாவிலையும் குடும்பங்களிலும் ஒரு நல்ல விதைப்பை உண்டாக்கி ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் புத்திரர்களை கர்த்தர் இந்த தேசத்துல விதைக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். ஆமென். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, வேதம் அதை சொல்லுது. வேதத்திலிருந்து தான் உலகத்தில் இருக்கிறவன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் காப்பி பண்ணுறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விதையா விழுந்து விருட்சமா வளர்ந்துரு. எப்படி விழுவுமா? விதையா விழுந்துரு, விருட்சமா வளரு. விதை பார்க்கும்போது உள்ளங்கையில் வச்சு பார்த்தா கூட சில விதைகள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கும். சில விதைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த விதையை கொண்டு போய் நிலத்தில் நீங்கள் விதைக்கும் போது அந்த விதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பராமரிப்புக்கு பிற்பாடு ஒரு பெரிய விருட்சமாக அண்ணாந்து பார்க்கிறதை போல அடர்த்தியான உயரமான ஒரு விருட்சமாக மாறிடுது. கர்த்தர் இந்த தேசத்தில் சின்ன மைனாரிட்டிஸாக இருக்கிற
உண்மையுள்ளவர்களாக இருக்கிற உங்களை என்னை கொண்டு போய் இந்த தேசத்தில் ஆங்காங்கே விதைக்க போகிறேன் என்பதுதான் கர்த்தருடைய இன்றைய அசைவாடுதல், இன்றைய தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதனால தான் உங்களை கூட்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு விதைப்பை கர்த்தர் இந்த தேசத்தில் விதைக்க விரும்புகிறார். நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு வார்த்தையை என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு. நீ விதையாகி போ, நீ விதையாகி போ அப்படின்னு கர்த்தர் எனக்கு பேசினார். விதையாகி போறதா? அது என்ன எனக்கு புரியலை. நான் உன்னை விதைக்க விரும்புகிறேன், நீ விதையா மாறணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். விதையாகி போ. விதைச்சா நம்ம எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நேற்று கூட ஒரு கூட்டத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி வந்தான். என்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கறதுக்காக வந்தான். தப்பாக நிறைய விஷயத்தை புரிஞ்சிருக்கிறான். அதனால் நான் அவனோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அவனோட பேசினேன். நான் எங்கேயோ போய் 2 வருஷம் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அரைகுறையாக கற்றுக் கொடுத்து அரைகுறையாக கேட்டுட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன், தம்பி நீ எங்கே வேணால் கோர்ஸ் முடிக்கலாம், அதெல்லாம் ஒரு உனக்கு மினிஸ்ட்ரியில் ஒரு மோட்டிவேஷன் மாத்திரம்தான். நீ தேவ சமூகத்தில் உட்காந்து தனித்து கர்த்தரோடு கூட உறவாடணும். ஆமென். குறைவாக இருக்கலாம், நீ குறைவுள்ளவனாக இருக்கலாம், உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுவதற்கு நீ பழகணும். அது ஒரே நாளில் வந்துடாது. ஆமென். கூட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வாங்க ஜெபிக்கலான்னு கூட்டு போனால் தேடுற ஆட்களுக்கு விரல் விட்டு எண்ணிடலாம். கொஞ்சம் நேரத்திலே பராக்கு பார்த்து ஏதாவது பார்த்து கொஞ்சம் நேரத்திலே பின்னாடி போயிடுவாங்க. 3 பேரை கூட்டிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. போன பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த 3 பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். தூங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு மாத்திரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறார். வியாகுலப்பட தொடங்குகிறார். வசனம் சொல்லுது. ஆனால் அந்த வியாகுலத்தை கேட்பதற்கு அந்த 3 பேருக்கும் இருதயம் அப்படி பழகலை. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், தேவ சமூகத்தில் நேரம் எடுப்பதற்கு உன் மனதை, உன் இயல்பை, உன்னுடைய சிந்தையை, உன்னுடைய எல்லாம் காரியத்தையும் பழக்குவி. அல்லேலூயா. ஆமென். விதையாகி போ. கர்த்தர் சொன்னார், என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் விதையா போயிடணும்ப்பா, விதையாகி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணினார். என்ன விளங்க பண்ணினார்? வசனம் சொல்லுகிறது. அதை காண்பித்து கொடுக்க தான் விரும்புகிறேன். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தை, நீ உன் இனத்தை, நீ உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. விட்டுவிட வேண்டும் என்று யாரிடத்திலேயாவது கர்த்தர் சொன்னார்னா அங்க அந்த மனுஷனுடைய மனநிலையையும் அவனுடைய அர்ப்பணிப்பையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அநேக நேரங்களில் மனிதர்கள், ஆண்டவரே நான் எதையாவது செய்யணும்னு துடிப்பான். சரிப்பா விட்டுருப்பா, இதெல்லாம் உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு கூப்பிடுறாரு. உங்களை கூப்பிட்டா நீங்கள் வந்திருப்பீங்களா? இங்கே நல்ல ஆபிரகாம் ஸ்டோரியை பார்த்துட்டு தலையை ஆட்டுவோம். நீங்கள் ஆபிரகாமோட இடத்துல போய் நின்று பாருங்கள். ஒரு தேசத்தில் அவர் இருக்கார். அந்த தேசத்தை விட்டுட்டு வாடான்னு கூப்பிடுறாரு. எங்கே போகணும்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன்னை கூப்பிட்டு போவேன். எந்த தேசத்தை காண்பிப்பீங்க? சொல்லுவேன், விட்டுட்டு வா. இப்போ யார் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியுறா? யாருடைய சத்தம் மாத்திரம்தான் கேட்குது? கர்த்தருடைய சத்தம் மாத்திரம்தான் கேட்குது. எந்த தேசம் தெரியல, சொல்லுவேன் வா. அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? உன் தேசத்தை விட்டுறணும், விட்டுவிட வேண்டியதை விட்டுறணும். அப்படி சொல்லும்போது நீங்கள் விடுவீங்களா? இந்த உலகத்தில் மனிதர்கள்
எந்த இடத்துல பழகியிருக்காங்களோ அந்த இடத்த விட்டுட்டு வரத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் இந்த கிராமத்திலேயே பழகிட்டேங்க, இப்போ என் மகன் என்னை சென்னைக்கு வரணும்னு கூப்பிட்றான், மெட்ராஸ்க்கு உட்காரணுன்றான், இந்த கிராமத்திலே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், விட்டுட்டு வரணும், எதுக்கு வரணும், நான் இங்கேயே இருந்துறேன், இங்கே தான் மக்கள் மனதில் எல்லாத்துட்டையும் பழகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அந்த ஊர்லேயே இருந்துருவாங்க. பாருங்கள், அது கூட முடியல, அது கூட முடியல, நம்ம மனிதர்களுக்கு அது கூட முடியல. ஏன்னா நம்முடைய இருந்தம் அப்படியே பழகுது, அதிலேயே பழகி இருக்குது. உன் தேசத்தை விட்டுருன்னு சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து. உன் தேசத்தை விட்டுடு அப்படின்றது கூட ஒரு சிலர் விட்டுருவாங்க. அடுத்து சொல்கிறார் உன் இனத்தை விட்டுருங்கிறார். என்னத்தை சொல்கிறாரு? உன் இனத்தை விட்டு விடு. அப்பொழுது இந்த ஆபிரகாம் கல்தேயர்களோடு பழகி ஒரு கல்தேயனாகவே மாறிட்டான், ஒரு பாபிலோனியனாகவே அவன் மாறிட்டான். அந்த இடத்துல அவன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்தேயர்களுடைய பழக்க வழக்கம், கல்தேயர்களோடு இருக்கிறீல அந்த இனம், அந்த இனத்தை நீ விட்டுருண்டான்றார். அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, மனிதர்கள் சொல்லுவாங்க, இடத்த கூட விட்டுருவேன், அதுவே கஷ்டம், இனத்தை நான் விட மாட்டேன், இனஜன பந்துங்கள்லாம் இது வேணாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் இனத்தை விடுவதற்கு யோசிப்பார்கள். ஆமென். என்னை கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? இனத்தை விடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. வேறொரு கூட்டத்துக்குள்ளே நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இனத்தை விடுவதற்கு. மூன்றாவதாக சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு புறப்படு. உன் தகப்பனுடைய வீட்டையும் நீ விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ஆமே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் விட வேண்டியவைகளை விடாம கர்த்தர் நம்மை அனுப்புகிற இடத்திற்கு போக முடியாது. நமக்கு தேவன் தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எதையும் இழப்பதற்கும் விட்டு விடுவதற்கும் யார் தயாரா இருக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். நேற்றைய தினம் நான் ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒரு சகோதரன் உட்கார்ந்தார். என்னோட மூத்தவரை அவர் உட்கார்ந்தார் அந்த கூட்டத்தில். நான் அப்போ உட்கார்ந்து நான் யோசித்தேன், நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபித்தோம். இன்றைக்கி அவர் ஆண்டவருக்குள்ளே எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு அவர் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் நீங்கள் மில்க்கு குடிக்கிறீங்க, பால் குடிச்சிட்டு இருக்கீங்கன்றார் பாருங்க. அந்த நிலையில தான் இருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஏன் இதை சொல்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆட்கொண்ட பொழுது, நம்மை தொடும் பொழுது, நம்மகிட்ட தேவன் வைக்கிற சில டிமாண்டுக்கு நம்ம அவைலபிளாக கீழ்ப்படிதலோடு நடக்கணும். இதெல்லாம் எப்படி நான் விடுறது? என் கிராமத்தை எப்படி விடுறது? என்னுடைய வீட்டை எப்படி விடுறது? என் ஊரை எப்படி விடுறது? என் இனத்தை எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு நம்மளால் போவதற்கு கீழ்ப்படிதல் உண்டாகாது. நம்ம போக முடியாது. கர்த்தர் மாத்திரம் தான் தெரிகிறாரு. என்னை நம்பி உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிட்ட பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆமே. நான் நினச்சி பார்க்குறேன், என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை. அவர் சில அவருடைய வாழ்க்கையில் நடந்த பார்த்த சில கசப்பான அனுபவங்கள்னால அவர் சொன்னார், ஊழியத்துக்கெலாம் போகலாம், இப்போ நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டு ஏதோ ஊழியத்தை செய் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, என்னை கர்த்தர் அழைக்கிறார். அந்த வேலையை தான் நான் 19 வயசுலேருந்து செஞ்சுருக்கிறேன். இப்போ எனக்கு வயசு 29 ஆரம்பிச்சிருச்சு. 10 வருஷம் அதை தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்னை 19ஆவது வயசில். 29ஆவது வருஷம் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பி விசுவாச ஊழியத்துக்கு வரணும், விசுவாச ஊழியத்துக்கு வரணும், என்னை நம்பி வரணும்னு சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் விசுவாச ஊழியம் தான் செய்கிறோம். ஆமாம், இன்ன வரைக்கும் விசுவாச ஊழியம் தான் செய்கிறோம். அழைப்பை மாற்றலை. 23 வருஷத்தில் அநேக ஊழியக்காரங்களை பார்த்தீர்களானால் தொடங்கும்போது சுவிசேஷகனாக தொடங்கி அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கிறீங்க? பார்த்தா நான் பாஸ்டராக இருக்கேன்ருவாங்க. ஏன்னா பாஸ்டர்னா ஒரு கேரண்டீட் வருமானம் வந்துடுது, கேரண்டியாக ஒரு பணம் வந்துடுது. ஒருத்தவங்க இந்த அங்கே உட்காந்துருக்காங்க, என்னுடைய மாமா பொண்ணு.
அவங்க என்னை பேச்சுலராக இருக்கும்போது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பொண்ணு பார்க்குறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, சுவிசேஷகருக்கெல்லாம் யார் பொண்ணு தருவாங்க, ஏதோ 10 பேர் இருக்கிற சபை பாஸ்டராக இருந்தால் பொண்ணு தருவாங்கன்னு சொல்கிறார். ஆமென். ஆனால் அவர் யார் சொன்னாரோ அவர் முன்னிலையிலே அவர் ரிஜிஸ்டராக வச்சு கர்த்தர் எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சார். ஹல்லேலூயா. ஆமென். திருமண வாழ்க்கையில் 18 வருஷத்தை தாண்டிட்டோம். ஒரு குறைவு இல்லாமல், ஒரு கடன் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது, எவ்வளவோ ஹடில்ஸ் இருக்குது, எவ்வளவோ நெருக்கங்கள் இருக்குது, எவ்வளவோ காரியம் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களை தூக்கி தூக்கி சுமந்து வருகிற ஒரு தேவனை தான் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். அழைத்தவர் நடத்துகிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வேதம் சொல்லுது. ஏன்னா கண்ணுக்கு கர்த்தர் மாத்திரம் தான் தெரிஞ்சாரு. அப்பா சொன்னப்ப நான் ஏற்றுக்கல, என்னென்னமோ செஞ்சாங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், இன்னும் வெளியிலேருந்து பல விதமான ஆசை காட்டுகிற காரியங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தள்ளிட்டு அழைத்த கர்த்தர் மாத்திரம்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சார். 23 வருஷம் ஓடிருச்சு. நான் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தலையா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமீன். எனக்கு ஒரு என் மனசாட்சியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் ஊழியத்தினுடைய அழைப்பை மாற்றிக்கல அல்லது தேவன் மேலே விசனமோ இல்லை. கர்த்தர் நடத்துகிறாரு. ஒரு முறை 2 முறை இல்லை, ஆயிரக்கணக்கான முறை என் தேவன் என்னை ஆசீர்வதித்ததையும் தேவைகளை சந்தித்ததையும் நெருக்கத்தில் உதவி செஞ்சதையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவன் கிரியை செய்கிறத நான் அனுபவித்ததையும் நான் பார்த்துருக்கிறதுனால இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன். எதை அனுபவிக்கிறேனோ அதை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ ஆபிரகாமை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு கர்த்தர் சொல்லும்போது அவன் ஒரு ஹார்ட் டிசிஷன், கடினமான ஒரு தீர்மானத்தை, முடிவை எடுக்க வேண்டிய இடத்திற்கு ஆபிரகாம் வந்தான். அதுக்கு பேர் தான் விதையாகி போவது. ஹல்லேலூயா. ஆமென். அது கடினமா இருக்கலாம், ஆனாலும் வனாந்திரத்தை பயல் காட்டி நயங்காட்டி ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு, வா அப்படின்னு அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? தன்னுடைய வேலையை செய்வதற்கு உங்களை அழைக்கிறார். தன்னுடைய திட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு அழைக்கிறார். அழைக்கும் போது இனத்தையும் தேசத்தையும் விட்டு விட்டு வரும்போது அவனுக்கு பேர் பரதேசி. பரதேசி என்றால் தேசம் இல்லாதவன் என்று அர்த்தம், சுய தேசம் இல்லாதவன் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட அவனுக்கு கர்த்தர் தேசத்தை வாக்கு பண்ணினார். அதுதான் கானான், இன்றைய இஸ்ரவேல். இன்றைய இஸ்ரவேலுக்கு ஃபாதர் யார் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல் யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாம். ஆபிரகாமுக்காக தேவன் ஒரு தேசத்தையே கொடுத்தாரு, ஒரு இனத்தையே கொடுத்தாரு. அந்த இனத்திற்கும் அந்த தேசத்திற்கும் தகப்பனாக அவன் பேரை வைத்தாரு. அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க தொடங்குது தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி, அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தேசத்தையும் அந்த இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுட்டு புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? அதில் தான் அது ஆரம்பமாகுது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நல்ல விதையாக நல்ல விதைப்பாக நினைத்து இந்த தேசத்தில் விதைக்கணும்னா நீங்கள் முதல்ல விதையாவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல விதையாவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். பார்க்கும்போது விதையாக தான் தெரிஞ்சிச்சு. விதைக்குள்ள ஜீவன் இல்லை, விதைக்குள்ள சத்து இல்லை, விதைக்குள்ள பலன் இல்லை. அந்த விதையை கொண்டு போய் எப்பொழுதும் போல தான் விதைத்தார்கள், எப்பொழுதும் போல தான் அதுக்கு பராமரிப்புக்கான எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் அது வளர வேண்டிய அந்த நேரத்தில் வளராமல் அந்த விதைகள் எல்லாம் ஒன்றில்லாமல் போயிருச்சு. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் விதைக்க விரும்புகிறார். நானும் நீங்களும் ராஜ்யத்தின் புத்திரராக இருந்தால் இந்த தேசத்தில் கர்த்தர் நல்ல ராஜ்யத்தின் புத்திரர்களை, நல்ல விதைகளை தேசத்தில் விதைக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, எப்படி என்பதை வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன், உங்களை புரிய வைக்க விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களை ஒரு விதையாக பார்க்குறார். ஹல்லேலூயா.
ஆமே. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க குடும்பம் செழிக்கணும், உங்க குடும்பத்துல ஒரு மேன்மை வரணும், உங்க குடும்பத்துல ஒரு விடுதலை வரணும்னா போதும், நீங்க விதையா மாறிடணும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை ஒரு ராஜ்யத்தின் புத்திரனா விதையா வைத்தார்னா, நீங்க தான் அந்த குடும்பத்திற்கு விதையா ஊனி விருட்சமா எந்திரிக்க போறீங்க. உங்க நிழலுக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. நீங்கள் கர்த்தரால் சூசன் பீப்புள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். உங்க குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலாம், ஆனா உங்களுக்கு இந்த புரிதலை கொடுத்து, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து, உங்களுடைய இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களை தேவன் சூஸ் பண்ணியிருக்கார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. உங்களை கர்த்தர் அந்த குடும்பத்தில் விதையா நிறுத்துறார். விதையா, நல்ல விதையா விழுந்துட்டீங்கன்னா அங்கே விருட்சங்கள் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். உங்களுக்கு ஒரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். நான் ஒன்றும் பெருசாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஆதி ஆமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதி ஆமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். துன்மார்க்கமான தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கங்களை தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிற ஒரு மனிதனுடைய பெயரை வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பெயர் யோசேப்பு. அவன் இளைஞனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த வரங்களை, கிருபைகளை கொடுத்திருந்தார். நீங்கள் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அதற்கு அவன் சொப்பனம் காண்கிறதுனால அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனுக்கு ஒரு பகைக்கது மாத்திரம் செய்யலை, அவனுக்கு ஒரு பட்ட பேரையும் வச்சுட்டாங்க. பகைக்க மாத்திரம் செய்யலை, பட்ட பேரையும் வச்சுட்டாங்க. என்ன பட்ட பேர் வச்சாங்க? சொப்பனக்காரன். கனவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கனவு கண்டுக்கிட்டே இருப்பான், சொப்பனக்காரன் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்படிதான் அவனுடைய சூழ்நிலை இருந்துச்சு. அதே போல அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனை ரொம்ப நேசிக்கிறான். அவனுக்கு பல வர்ண அங்கேயே அவனுக்கு செஞ்சு யோசேப்பை பத்திரமா பாதுகாக்கிறான். அவன் மேல அன்பை வச்சிருக்கிறான். இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை தகப்பனை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல அவனை வெறுங்குழியிலே போட்டு நிர்வாணப்படுத்தி அவனை இஸ்மவேலர்களுக்கு விற்று போட்டு அவனை எகிப்திற்கு அடிமையாக அனுப்பிட்டாங்க. இப்பொழுது யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக போகிறான். எங்கேருந்து போகிறான்? யாக்கோபுடைய வீட்டில் இருந்து போகிறான், அடிமையாக போகிறான். அவனோடு கூட பிறந்த 12 கூட பிறந்தவங்க 11 பேர், ஒருத்தி பெண், மொத்தம் 13 பேரில் 12 பேரும் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்து என்கிற வல்லரசை நோக்கி கொண்டு போகப்படுறான். நிர்வாணப்படுத்தப்பட்டு வெறுங்குழியில் தள்ளப்பட்டு விற்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்பின் கால்களை எகிப்தில் இருக்கிறவர்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது.
நல்லா கவனிங்க. ஈஸியாக நம்ம வசனத்தை வாசிச்சிடறோம். ஆனால் ப்ராக்டிக்கலோட ஸ்ட்ரகிளில் போகும்போது தான் சில நேரங்களில் நம்மளால் அதை தாங்க முடியல. கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கையில நிறைவேறும் அளவும், அவன் என்ன வார்த்தையை சொன்னாரு? கர்த்தர் சொப்பனம் கண்டான். அவன் சொன்னா, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம், நம்மலாம் அறுவடை செஞ்சோம், நிலத்துல எல்லா அரிக்கட்டுகளும் கீழே கிடக்குது, என் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிக்குதுன்னு சொன்னான். ஏத்துக்குவானா? சொப்பனம் காப்பாக்கு அணின்னு, நாங்கெல்லாம் உனக்கு கீழே இருப்போம், நீ எங்களுக்கெல்லாம் வசதியா இருப்பியா? இன்னொரு முறை சொல்றான், அப்பாட்ட சொல்றான், அப்பா அப்பா, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றதுன்னு சொல்றான். இப்போ அவன் சொல்றான், யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, அது மனசுல சிந்திச்சுக்கிட்டு சொன்னாலும், உன் தாயின் தகப்பனும் உன்னை வணங்குவாங்களா, எல்லாரும் உன்னை பின்பற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யாக்கோபு ஆனால் மனசுல சிந்திச்சுக்கிட்டான். இப்படி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, இப்படி தேவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்ன நடந்துச்சான்? அவருடைய வசனம் அவனை புடமிட்டுச்சான். ஆமென். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்பது காலத்தை குறிக்குது. அந்த காலம் வரைக்கும் வசனம் என்ன பண்ணுது? அவனை போட்டு புடமிட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு ஊடாய் நான் நடக்கணும், கடந்து போகணும், அப்படி அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா வார்த்தை புடமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த புடமிடுதலுக்கு விட்டு கொடுக்கிறான் பாருங்க. அதெல்லாம் விதையாவதற்கான ஒரு அனுபவத்தை அது குறிக்குது. நல்ல விதையாவதற்கு, நல்ல பலனுள்ள, நல்ல சத்துள்ள, ஈல்டு நன்றாய் கொடுக்கக்கூடிய, அறுவடைக்கு நிறைய மணிகளை கொடுக்கக்கூடிய நல்ல விதையா மாறுறதுக்கு இதெல்லாத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதற்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, எஸ் லார்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நீங்க தவறு பண்ண மாட்டீங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாளும் என்னை தவறு பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நான் உமக்கு ஸ்தோத்திரத்தோடு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதற்கு ஈல்டு பண்ண, அதற்கு விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, யோசேப்பு ஒரு விதையா மாறிட்டான். அந்த யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் எகிப்துல போய் விதைக்கிறார். எகிப்துல கொண்டு போய் விதைக்கிறார். எப்படி தெரியுமா விதைச்சாரு? வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். இப்ப இந்த விதை விருட்சமா நிக்குது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த செகண்ட் ரூலர் ஆஃப் த கண்ட்ரி, த ஃபர்ஸ்ட் ரூலர் கிங், அதற்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, ஆலோசனைகளை செயல்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு உயர்ந்த அதிகாரியாக தேவன் யோசேப்பை ஒரு விருட்சமாக எகிப்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் விதையா மாறினாதான் விருட்சமா மாற முடியும். விதையா இல்லைன்னா, விதைய போல ஒன்னா இருந்து உள்ள போட்டோன்னா என்னங்க வெளியே வரவே மாட்டேங்குது. ஆமா, அதுல சத்து இல்லை. ஆமென். நிலத்துல விதைச்சது உண்மைதான், பராமரிச்சது உண்மைதான், தண்ணி ஊத்துனது உண்மைதான், மழை நீரை குடித்தது உண்மைதான், அதுல சத்து இல்லை, அது எந்திரிக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க நல்ல விதையா மாறிட்டீங்கன்னா எந்திரிச்சு நிற்பீங்க. எந்திரிச்சு நிற்கும் போது விருட்சமா நிற்பீங்க. உங்களை நிழலை தேடி அநேகர் வருவாங்க. உங்களை பகைச்சவங்க கூட வந்துருவாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் விதையாவதற்கான அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், ஆமென், அவருடைய வசனம் அவரை புடமிட்டுச்சான். உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே தகப்பனே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி உங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அதுக்கு டெடிகேட் பண்றது, அர்ப்பணிக்கிறது. அப்படி அர்ப்பணிக்க ஒரு நல்ல விதையா நம்ம மாறுறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அதனுடைய விளைவு என்ன? ஒரு நாள் என்ன நடக்கிறது? யோசேப்பு சொல்றான் தன் சகோதரர்களை பார்த்து, சகோதரர்களே, நீங்க எல்லாரும் ஆமென் என்னை அழிக்கணும்னு நினைச்சீங்க, என்னை தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, எனக்கு வெகுவா தீமை செஞ்சீங்க.
ஆனா அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையா முடிய பண்ணிட்டார். தன் சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, நாங்களாம் அடிமைகள்னு சொல்றான் யோசேப்கிட்ட வந்துட்டு. இப்போ யோசேப் எங்க இருக்காரு? விருட்சமா நிற்கிறார். நாங்களாம் உமக்கு அடிமை, என்னை ஒன்றும் செஞ்சிடாத, உன்னை நாங்கள் தூக்கி வெறுங்குழியில போட்டோம், உன்னை நிர்வாணப்படுத்திட்டோம், உன்னை இஸ்மவேலருக்கு வித்துட்டோம், என்னை ஒன்றும் செஞ்சிடாத, நாங்கள் அடிமையா இருக்கிறோம் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், பயப்படாதீங்க, நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, என் சகோதரர்களே, நீங்க மாத்திரம் இந்த பஞ்சத்தில் அழிந்து போக கூடாது என்பதற்காக அல்ல, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நீங்கள் செய்த தீமையை கர்த்தர் இப்பொழுது நடந்து வருகிறபடியே நன்மையா மாற்றிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நான் ஜெபிக்கும் போது சொன்ன காரியம், தேசத்திலே ஒரு விதைப்பை நான் செய்ய போறேன். யோசேப்பு என்கிறவன் எகிப்திலே தேவன் விதைத்த ஒரு விதைப்பு. அவன் ஏதோ தன் சகோதரர்களை காப்பதற்காக மாத்திரம் விதைக்கப்பட்ட ஒரு விதைப்பின் விதை அல்ல, அவன் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாகி விதைக்கப்பட்ட ஒரு விதைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என் குடும்பத்துக்கு மாத்திரம் நான் பிரயோஜனமா இருக்க மாட்டேன், என் சகோதரர்களுக்கு மாத்திரம் நான் பிரயோஜனமா இருக்க மாட்டேன், வெகு ஜனங்களுக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னை கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு விதைப்பா வைக்க விரும்புறார். அந்த விதைப்பு என்ன தெரியுமா செய்யும்? ஒரு சின்ன எல்லைக்குள்ள வந்துடாது, அதுக்கு ஒரு பெரிய எல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வெகு ஜனங்களை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த விதைக்குள்ள வந்துருது. அப்படி உருவானதுனால, அதுக்கு அப்படிப்பட்ட பலன் வந்ததுனால, அது தேவனுடைய அழைப்புல, தேவனுடைய அன்பில, தேவன் அனுபவித்த நடத்தின பாதைகள்ல அது மௌனமா கடந்து போனதுனால உண்டான பலத்தினால இப்ப அது விதையா மாறி விருட்சமா வளர்ந்துருச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்பு என்கிற ஒரு நல்ல விதையை உருவாக்கி அதை எடுத்து எகிப்துல கொண்டு போய் வச்சாரு. அந்த நல்ல விதை விருட்சமா மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்க கவனிக்க வேண்டியது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் பொறுமையோட காத்திருக்கணும். கர்த்தர் சொல்றப்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொப்பனம் பார்க்கிறப்ப எல்லாரும் அரிக்கட்டுகளும் கீழே கிடக்குது, என் அரிக்கட்டு நிக்குதுன்னு நினைப்போம், அப்ப கூட நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில சில நெருக்கடிகளை கடந்து போகும்போது, தேவைகளோடு நீங்க இருக்கும்போது, ஆமென், அந்த தேவைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, நெருக்கங்கள் உங்களை ஆங்காங்கு வந்து அப்படியே வந்து நிற்கும் போது, அப்போதான் உங்க விசுவாசம் அசைக்கப்படும். ஆமென். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அங்கதான் அழைப்பு வேலை செய்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நீங்கள் தனித்து ஜெபிக்கும் போது அல்லது தனிமையாக இருக்கும்போது, நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் தேவனுடைய மூடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் சொன்ன, நான் இருக்கேன் உன்னோட, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். யோசேப்போட வாழ்க்கையில தேவன் அவனை உருவாக்குனதற்கு காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படியே காத்திருந்தான். அது அவனை புடமிடுவதற்கு விட்டு கொடுத்தான். அதனால கர்த்தர் அவனை விதையா மாற்றி விருட்சமா வளர்த்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது நபரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். தானியேலுடைய புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குள் படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும்
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சதா காலமான ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஆமென். கர்த்தரால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வாழுகிற மனிதன் ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்து மறைந்தான் என்பது அல்ல. அவன் சதா காலங்களில் பிரகாசிப்பதற்கென்று அவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நபரை கர்த்தர் அதற்காகவே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடக்குது இங்கே? நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த இடத்துல தேவன் இன்னொரு மனிதனை கொண்டு போய் பாபிலோன்ல விதைக்கிறார். பாபிலோன்ல விதைக்கிறார். ஒரு யுத்தம் வருகிறது தேசத்துல. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்கிறவன் எருசலேமை முற்றுகையிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்த பாத்திரங்கள் ஆலயத்தில் இருக்கிறது. அப்புறம் நல்ல கல்வியில் நிபுணர்கள், அழகானவர்கள், அறிவில் தேறினவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி கொண்டு போயிடறான். அதுல ஒருத்தனா தானியேல் போயிட்டான். நீங்க தானியேலை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அங்க காண்பித்து கொடுக்க விரும்புறேன். தானியேலை அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன்ல போய் தானியேல் போய் நிக்கிறான். யோசித்து பாருங்க. ஆமென். சொந்த தேசத்தை விட வேண்டியதா இருக்குது. அநேக நேரங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் போதுதான் தேவனுடைய பலத்த கிரியை நம்ம பார்க்க முடியும். நான் இருக்கிற இடத்திலேயே இருப்பேன். கர்த்தர் என்னை விதையாக்கணும்னா ஒரு நாளும் விதையாக்க மாட்டார். ஆமென். என்னை ஆண்டவர் நகர்த்தும் பொழுது நகருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இப்படி தாங்க, இதே கேரக்டர் தாங்க நான், இதுல எல்லாம் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனை கொண்டு தேவனால் எதையுமே ஒருத்தியை கொண்டு செய்ய முடியாது. ஆமென். நான் என்னுடைய கேரக்டரை தேவன் நகர்த்தும் போது நான் நகர்ந்து போவேன். ஆண்டவரே, நான் நகர்ந்து போவேன். நான் பெருமைக்காரனா இருக்கிறேன்னா கர்த்தர் என்னை தள்ளுறாரு. தள்ளி தாழ்மையை படிச்சுக்கன்னு சொல்லுவார். நான் பொறாமைக்காரனா இருக்கிறானா கர்த்தர் என்னை தள்ளி தயாளத்தை படிச்சுக்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் சோம்பேறியா இருக்கிறானா கர்த்தர் என்ன ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி என்ன எனக்காக ஓடுவதற்கு அல்லது பிரயோஜனமுள்ளவனா மாறுன்னு சொல்லுவார். ஆமென். ஆமென். நான் செல்ஃப் சென்டர்டா இருக்கிறேன், சுயத்தை மையமாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்னை கர்த்தர் அந்த செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருந்து சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கையில இருந்து நகர்த்தி ஆமென் இடப்பெயர்ச்சி கேரக்டர்ல இருந்து மாத்துறார். இன்னொரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து பாசிட்டிவ் கேரக்டரா மாத்துறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் அங்கேயே தான் இருப்பேன். என்னுடைய சுபாவத்தை நான் மாத்திக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, பெருமையிலிருந்து தாழ்மைக்கு போ. செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருந்து பொதுநலவாதியா மாறு. எல்லாருக்கும் எல்லாமா மாறுறதுக்கு முயற்சி செய், கொஞ்சம் கொஞ்சமா. ஆமென். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டா போதும், எல்லாம் எளிதா மாறிடும். அழகா முன்னே போய் அழகாய் உங்களை இழுத்து கொண்டு வருவார். குணம் மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. குணம் மாத்திரம் அல்ல, சில நேரங்களில் தேவன் இடங்களையே மாத்துறார். ஒருத்தனை எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போறார். இடத்தையே மாத்துறார். இடத்தையே மாற்றும் போது அந்த மனுஷன் அடிமைத்தனத்துல போய் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வேறொரு தேசத்துல எல்லா சொந்தத்தெல்லாம் விட்டு எல்லா நிலைமையும் விட்டுட்டு, எஸ்பெஷலி மிக முக்கியமாக எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு போறான் தானியேல். எருசலேமிலே அவன் ஆலயத்தை மாத்திரமல்ல, அந்த எருசலேமில் இருக்கிற எல்லா விதமான சௌகரியங்கள், பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகளினுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆவிக்குரிய சூழலெல்லாம் விட்டுட்டு பயங்கரமான இருண்ட பாபிலோனுக்குள்ள அடிமையா எடுத்துட்டு போறாரு. அவனுக்கு அப்ப என்ன நினைச்சிருக்கு? ஏண்டா இதெல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில. ஆனா அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இதே பாபிலோனிலே கர்த்தர் தானியேலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைப்பது மாத்திரமல்ல, இதே பாபிலோனிலே தான் கர்த்தர் தானியேலை ஒரு பெஸ்ட் அண்ட் பர்டனான ஒரு இன்டர்செசராக தேவ சமூகத்திலே நின்று ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வீரனாக மாற்றி ஏராளமான வெளிப்பாடுகளை, ரகசியங்களை, பரலோகத்தின் உடைக்கப்பட்ட முத்திரைகளை எல்லாம் அவன் கண்கள் காண அவனுக்கு முன்பதாக பலமுள்ள தேவதூதர்கள் வந்து நிற்கிறார்கள். வெளியேற பெற்ற
ஆமென். பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை சரீரங்களிலே சுமந்து கொண்டு இருக்கிற தேவதூதர்களை பார்க்கிறான். அவர்கள் வந்து அவனுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி சொல்லுகிறார்கள். பிசாசின் வல்லமைகளோடு எதிர்த்து நின்று போராடுகிற அவனுடைய ஜெபத்தின் வல்லமையை பாபிலோன்ல அவன் பார்க்கிறான். இதெல்லாம் அவனுக்கு எருசலேமிலிருந்து நகர்ந்த உடனே தான் நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் எருசலேம் சௌகரியமாக இருக்குது தான். எருசலேமில் நல்ல ஆவிக்குரிய சூழல் இருக்குது, நமக்கு பிடிச்சமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பிரமாணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. போகிற இடமும் பாபிலோனாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அங்கேயும் பாபிலோனிலும் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். அல்லேலூயா. கர்த்தர் பாபிலோனில் அங்கே கொண்டு போய் வைக்கிறார் தானியேலை. அப்படி தானியேலை கொண்டு போய் வைத்த உடனே வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு எவ்வளவோ போராட்டம், நிறைய காரியங்களை காண்பித்து கொடுக்க முடியும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். தானியேல் தேவனை ரொம்ப நேசிச்சான். அப்படி நேசித்ததுனால அவன் தேவ சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுறவனா, எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவன் காத்திருப்பான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுத்தான் அவன். ஆமென். தானியேல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கிங்ஸ் டேபிள்ல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வருது, குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும். ராஜாவோடைய அவருக்கு சமைச்ச சாப்பாட்டிலேருந்து இவங்களுக்கு வருது சாப்பிட்றதுக்கு. அவன் சொல்கிறான், நான் ஒரு யூதன், எனக்குன்னு சில விதிமுறைகள் விளக்குகள் இருக்குது, தீட்டுப்படுத்த வேண்டியவைகள் ஒன்றும் நான் தொடமாட்டேன் என்று தள்ளி விடுறாங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் விருத்தச்சேதனம் பண்ணி கொண்டவனெல்லாம் யூதன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அல்லேலூயா. ஆமென். விருத்தச்சேதனம் பண்ணிட்டு நான் யூதன்னு சொல்லிட்டு வெளியரங்கமான அடையாளங்களை பார்த்துட்டு ஆமென் களி கூறுறதுல அர்த்தம் இல்லை. என் முட்டியை பாரு, எவ்வளோ பழுத்து இருக்குது பத்தியா, நான் முட்டியிலேயே நிற்பேன். பாய் சொல்லுவார், என் நெத்தியை பாரு, எவ்வளோ கருப்பாக இருக்குது பத்தியா, நான் தொழுக பண்ணி என் நெத்தி கருப்பாக இருக்குது. ஹஜ்ஜுக்கு போயிருக்காருங்க பாய், ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. ஹஜ்ஜுக்கு போனோன்னா அவருக்கு ரொம்ப அவர் உயர்வான ஸ்தானத்துக்கு போயிட்டதா ஜனங்கள் நினைக்கிறாங்க. வெள்ளை உடுப்பில் வராரு பாருங்க, அவர் ரொம்ப பக்திமான். இப்படி நிறைய காரியங்கள் வெளியரங்க அடையாளத்தை வச்சு இருக்குது. ஆனால் தேவன் சொல்றாரு, கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிறாரு. நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனுக்காக வைக்கிற ஸ்நேகம், அந்தரங்கத்தில் நீங்கள் நேரம் செலவு பண்ணுகிற ஜெப நேரம், அந்தரங்கத்தில் நீங்கள் அழுகிற அழுகை கனி, இவைகளை தேவன் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் தானியேல் 1:8 அந்த ராஜா அரண்மனையிலிருந்து வருகிற ராஜாவுக்கென்று சமைத்த சாப்பாடு, நான் ஒரு யூதனா இருக்கிறதுனால அது என்னை தீட்டுப்படுத்திடும், அதுல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நான் தள்ளிடுறேன். தள்ளிடுறேன், அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் தேவனுடைய மனுஷன், தன்னை அப்படி காத்துக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேல் தேவனோடு ஒரு நல்ல உறவை வச்சிருந்தான். நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. தானியேலுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் தானியேல் தன் நண்பர்களோடு சேர்ந்து போய் ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தும்படியாக ஜெபம் பண்றான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற பழக்கம் அவனுக்கு அப்பேலேருந்தே இருந்திருக்குதுங்க. ஜெபிக்கிறான். ராத்திரி நேரம் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துறாரு. நான் அதுக்குள்ள ஆழமா போன டைம் ஆயிரும். அதுல இருக்கிற மேலு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். தானியேலுக்கு அவன் ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அவன் ஜெபிச்சா தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது, என்ன செய்யறதுன்னு புரியல, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யலாம் பிரதர், சிஸ்டர், என்ன செய்யலாம்? அம்மா என்ன செய்யலாமா? ஸ்டேட் பேங்க்குக்கு போகலாமா? கரூர் வைசியா பேங்க்குக்கு போகலாமா? தான் நம்ம மாமா இருக்கார், அவர்கிட்ட போகலாமா? சித்தப்பா இருக்காரு. பிரயோஜனமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்றது தான். உட்கார்ந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்காக, நான் இந்த காரியத்தை இப்படி தான் செய்வேன், இந்த மாதிரி தான் டீல் பண்ணுவேன், இந்த காரியத்தை உனக்காக நான் செஞ்சு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. அது வரைக்கும் அவரை விடக்கூடாது. ஆமென். நான் உன்னை கண்டுபிடிச்சேன், தேவ சமூகத்தில் அவரை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு வானம் திறக்கப்படும்.
அந்த நேசம் சும்மா வாயில வர்றதில்லை, அது உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நேசத்தின் ஜபம், நேசத்தின் பாடல், நேசப்பாட்டு. நேசப்பாட்டு ஆகிய சங்கீதம் வசனத்தில் இருக்கு. அந்த நேசப்பாட்டு அது வாயிலிருந்து வராது, அது இருதயத்தின் உடைகிறதுனால வரும். ராகம் தெரியும், பாட தெரியும்னு வராது, இருதயம் உடைகிறதுனால அந்த நேசம் வந்துடும். அந்த நேசம் வந்துருச்சுன்னா, நேசம் மரணத்தை விட வலியது. வானம் திறக்கப்பட்டுரும், மணவாளன் இறங்குவார், மணவாட்டியினுடைய அன்புக்காக கர்த்தருடைய சத்தம் வரும். மணவாட்டி மணவாளனுடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறதை போல கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வரும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியம்லாம் இப்படி இப்படி ரகசியம் வெளிப்பட்டுரும். ஜபத்தில் இந்த மனுஷன் தன்னை அர்ப்பணித்தபடினால ரகசியத்தை கர்த்தர் ராத்திரியில வெளிப்படுத்துறார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்ல, தானியேலுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சாம். அந்த விசேஷித்த ஆவி என்னவென்றால், ரகசியத்தை அறிகிற அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒரு அபிஷேகம் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. ஆமாம், இந்த உலகத்தில் நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டால், நீங்களும் நானும் உண்மையாக சொல்கிறோம், 1000 கோடியை விட எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நான் மதிக்கிறேன். ஆமாம். ஒரு நாள் இதை நான் கேள்விப்பட்டேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு தேசத்துக்கு போயிருக்காங்க. தேசத்துக்கு போன உடனே எல்லாரும் வெளியில் அவுட்டிங்க்கு போனாங்களாம். இவர் என்ன பண்ணாராம், ஒரு ஷீஷோரில் ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி எதையோ ஒன்று விரிச்சிட்டு அப்படியே உட்காந்து அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஷீஷோர் மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருக்கிற இடம் இல்லை, ஒரு நல்ல இடமா இருந்திருக்குது. அங்கே அவர் இப்படியே ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த இவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கண்ட்ரி, அது இருக்குது இது இருக்குன்னு வந்து சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, அவருக்கு அப்போ தான் அந்த பாட்டை வந்துச்சான். அந்த பாட்டை வந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே. இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு பணம் இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், ஒரு கேன்சரில் பாதிக்கப்பட்டு அவருடைய டெத் பெட்டில் ஒரு எழுதின லெட்டர் வந்து நெட்டில் இருக்கு இன்னும். அவர் நினைச்சா உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவத்தையும் மருந்தையும் எதையும் அனுபவிக்க முடியும். அவர் ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் பண்ணா பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவரோட அவர் பேச முடியும். அப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு. அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற காசு, பணம், புகழ், நாலேஜ் எதுவுமே ஒன்றும் இல்லை. இந்த கேன்சர் டெத் பெட்ல இன்னும் கொஞ்சம் சில நாட்கள், மணி நேரங்களில் நான் செத்து போறேன். என்கிட்ட ஏராளமான டாலர்ஸ் இருக்குது, ஆனால் $1 இந்த டாலர்ஸ் எல்லாம் எனக்கு ஜீவனை கொடுக்காது, உயிரை கொடுக்காது, எனக்கு கேன்சரை சுகமாக்க முடியல. சிறந்த மருத்துவம், சிறந்த மருத்துவமனை, சிறந்த மருத்துவர், ஒண்ணுமில்லை, முடியல என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் நீங்க பணத்தை விட, டாலர்ஸை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஃபேமை விட, செல்வாக்குகளை விட, நீங்க உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை நேசிங்க. இருந்தாலும் உலக ரீதியாக அதை சொல்றான். ஆனால் நான் சொல்லுவேன், எல்லா உறவுக்கும் மேலான உறவு கர்த்தர். கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க. ஆமென். அதுதான் நிரந்தரம். மீதி எல்லாம் எடுபட்டு போயிடும், இல்லாம போயிடும். ஆனா அந்த உறவு மாத்திரம் மாறவே மாறாது. எப்பெல்லாம் நீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க மேல அசைவாடுகிற ஒரு பிரசன்னம் இறங்கும். ஆமென். தேவன் உங்களுடைய உள்ளத்துல வந்து கிரியை செய்வார். அவருடைய சத்தம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஊற்றப்படுதல், அவருடைய நிரப்புதல், அதுதான் முக்கியம். இந்த தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபித்து ரகசியங்களை அனுபவிக்கிற மாத்திரம் இல்ல, ஒரு விசேஷித்த ஆவி, அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த உலகத்தில் காஸ்ட்லியஸ்ட் ஒன்று என்ன? அனாயிட்டிங் தான், அனாயிட்டிங் தான். அது மாத்திரமல்ல, தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே தானியேல்
அவன் எப்பொழுதும் போல அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவன் எப்படி ஜெபித்தான்னு தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன போட்டிருக்கங்க என்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அதான் தானியேலுடைய லைஃப். தேவ சமூகத்தில் தனித்து இருக்கிற அனுபவம். என்னதான் ஆனாலும் சரி ஜெபம் பண்ணிட்டு பார்க்கலாம். பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டார் ராஜா. சிங்க குகையில என்ன போட போறீங்க, சிங்கம் என்னைய சாப்பிட போகுது, இவ்வளவுதானே, சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவன் போய் ஜெபம் பண்றான். அவனை கொண்டு போய் சிங்க குகையில போட்டது உண்மைதான். ஆனால் சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஒரு சிங்கமாவது தானியேலுக்கு விரோதமாக தன் வாயை திறக்காதபடி சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டு வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் உட்காந்து தானியேல் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப இந்த முழு வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தானியேல் தான். ஹல்லேலூயா. அதுலேயும் தானியேலுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் ரகசியங்கள் நிறைய இருக்குது, தரிசனங்கள் நிறைய இருக்குது. எப்படி ஒரு மனுஷன், பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடும் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ரகசியங்களை சுமந்து வருகிற பெரிய பெரிய பயங்கரமான அந்த செலக்டிவ் ஒரு நியமிக்கப்பட்ட அப்பாயிண்டட் ஏஞ்சல்ஸோட அவனால சஞ்சரிக்க முடியுது, பேச முடியுது. ஒரு புருஷ ரூபத்தில் வந்து ஒரு தானியேலோடு அவர்கள் பேசிட்டு போறாங்க. பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு அந்த இணைப்பில் அந்த மனுஷன் இருக்கிறான். எருசலேமுக்காக பாபிலோன்ல உட்கார்ந்துட்டு பிரேயர் பண்றான். எருசலேமுக்காக பயங்கரமான இருள் நிறைந்த தேவனற்ற பாபிலோனில் உட்கார்ந்து ஒரு மனிதன் ஜெபித்து எருசலேமில் இருக்கக்கூடிய போராட்டங்களை கட்டவிழ்க்கிறான். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நாச்சும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, விரும்புங்க. செய்றீங்களோ இல்லையோ விரும்பி பாருங்க. அதுக்கான விருப்பம் உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு டைம் எடுங்க. அப்படி போய் உட்காந்து அப்படி பண்ணி பாருங்க. தேவனோட நீங்க அசைய முடியும். தேவன் உங்கள் மத்தியில் வந்து கிரியை செய்வதை நீங்க உணர முடியும். வானம் உங்களுக்காக திறக்கப்படுவதையும் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படுவதையும் சிங்காசனத்தின் சமீபத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொண்டு போய் பாபிலோனிலே தானியேலை விதைக்கிறார். விதைக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பாபிலோன்ல நிற்பதற்கு தகுதியான ஒருத்தன் இந்த மனுஷன். ஏன்னா ஜெபிக்கிறவன். கொண்டு போய் அவனை விதைச்சாரு. அப்படி விதைச்சதனுடைய விளைவு கர்த்தர் முழு உலகத்திற்கும், ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரு நல்ல விதைப்பாக கர்த்தர் தானியேலை விதைச்சார். ஐயா, உங்களை கர்த்தர் உங்களை குடும்பத்தில் உங்களுடைய தேசத்தில் விதைக்க விரும்புகிறார். அதை தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. கடைசியாக இன்னொரு நபரை காண்பித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தருடைய புஸ்தகம். நீங்கள் இதெல்லாம் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த அகாஸ்வேரு என்கிற அந்த ராஜா இந்து தேசத்திலிருந்து 127 தேசத்தை தனக்கு கீழே வச்சிருந்தான். பெர்ஷியன் எம்பையர். அது பெர்சியர்களுடைய ஆளுகை. அந்த ஆளுகையில தான் அகாஸ்வேரு இருக்கிறான். 127 தேசத்தை ஆளுகை செய்யறான். எங்க இருந்து? இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை ஆளுகை செய்யறான். அங்க கொண்டு போய் கர்த்தர் எஸ்தரை வைக்கிறார். ஆமென். எஸ்தரை வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு சகாயம் கிடைக்க, யூதர்களுக்கு அழிக்க போவதற்கு, யூதர்களை அழிப்பதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்படுகிறது. ஒரு ஆமானால் அந்த திட்டத்தை அழிப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு எஸ்தரும் ஒரு மொர்தெக்காயும் தேவைப்பட்டார்கள். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில இருக்கிறதுனால், நீ ராஜாவின் அரண்மனையில ராஜாத்தியாக
அரண்மனைக்குள்ள சேஃபா இருக்கிற, நீனும் ஒரு யூத குலத்தை சார்ந்தவள், உன்னை அகாஸ்வேரு கல்யாணம் பண்ணிட்டான், பெர்சிய அரண்மனையில நீ இருக்கிற, சூசான்ல இருக்கிற, அதனால நீ சேஃபா இருக்கன்னு நினைச்சுக்காத. நீனும் யூத குலத்தை சார்ந்தவள், உன் எதிரி ஆமான் உனக்கு பக்கத்துல இருக்கிறான். ஆகவே நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. உன் மனசுல நீ நினைச்சுக்காத. அநேக நேரங்களில் நம்ம சேஃப் ஜோன், நம்ம இருக்கக்கூடிய சேஃப் ஜோனு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. நான் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னையெல்லாம் யாரும் தாக்கிட முடியாது, நான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு எல்லாம் சேர்த்துருக்குது, யுத்தம் வந்தாலும் சரி நான் எப்படியோ அவ்வளோ காசு வச்சிருக்கிறேன், அதை வச்சு எதையாவது பண்ணிக்குவேன். எப்படி வேணாலும் நீங்கள் கணக்கு போடலாம். சேஃப் ஜோனில் இருக்கிற அநேகருடைய மனநிலை செல்ஃபிஷாக மாறிடும். ஆமென். சேஃப் ஜோன்ல இருந்துட்டு நீ இருக்கிற நீ நினைச்சிட்டு இருக்காத, நீ தப்பிச்சிடலான்னு. அடுத்த வசனம் வாசிங்க. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால், நீ எதுக்கு திரும்ப கர்த்தர் அந்த அரண்மனையில ராஜாத்தியா கொண்டு போய் வச்சாரு, நீ மௌனமா இருக்காத, நீ மௌனமா இருக்க கூடாது. இந்த யூதர்களுக்கெல்லாம் சகாயம் செய்வதற்கு தான் உன்னை கொண்டு போய் அந்த ராஜாத்தியா வச்சிருக்கிறார். இந்த காலத்திலே யூதர்களுக்கு கொடுமைகள் நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிற இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ரட்சிப்பும் அரண்மனையிலிருந்து தான் வரணும், ஒன்டன் தான் வரணும்னு அவசியம் இல்லை, வேறொரு இடத்திலிருந்தும் கர்த்தரால் கொண்டு வர முடியும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அப்பொழுது உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று தெரியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு போய் ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, அதற்கு காரணமே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான், யூதர்களை தப்பு வைக்கிறதுக்கு தான் ராஜாவுக்கு பக்கத்துல ராஜாத்தியா உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார். எஸ்தரே, உனக்கு கொடுக்கப்பட்ட அழகு, அதனாலதான் அகாஸ்வேரு மயங்கிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த அழகினுடைய காரியம் என்ன தெரியுமா, என்ன நோக்கம் தெரியுமா, நீ அழகியா பிறந்ததற்கு நோக்கம் என்ன தெரியுமா, யூதர்கள் கொல்லப்படாம தடுப்பதற்கு தான். கரங்களை வேத்தலையா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிற இடம் எதற்கு தெரியுமா, அங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அந்த இடத்திலிருந்து நீ அநேகரை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் அவர்களுக்கு சகாயம் கொடுக்கிறதுக்கு தான் உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நீ அதை புரிந்து கொள்ளாமல், உன் மேன்மையினுடைய நோக்கத்தை விளங்கி கொள்ளாம, பர்பஸை விளங்கி கொள்ளாம நீ இருப்பாயானால் நீயும் உன் தகப்பன் விட்டாரும் அழிஞ்சிருவீங்கன்னு சொல்றான். அநேக நேரங்களில் தேவன் நம்மளை அடிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையில அடிக்கிற மாதிரி பேசுறாரு, எச்சரிக்கிறாரு. அப்படின்னா நிறைய நேரங்கள் என்ன நினைச்சுக்கிறோம், அநேக நேரங்களில் கர்த்தர் இந்த யுக்தியை ஏன் எடுக்கிறார் தெரியுமா, அப்போதான் நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கிருபையில் இருப்பா, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி, நோ ப்ராப்ளம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், நல்லா பாருங்க, அவங்கெல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கிருபை, கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். என்னை அது தேவனுடைய அன்புக்கு நேராக இழுப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்குது, அது என்னை தேவனுடைய உணர்வுக்குள்ளே வைப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்குது. ஆனா கர்த்தருடைய கிருபை என்று நினைத்து துணிகரமாய் பாவம் செய்வதற்கு அது பிரயோஜனப்படாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை போதித்து, கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் போதிச்சு துணிகரமான பாவத்திற்கு நேராய் சபையை இழுத்து கொண்டு போகிற பெரும் போதனை இன்றைக்கு முழு உலகத்தை நிரப்பி இருக்கிறது. கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அது ஒரு நாணயத்தின் ஒரு பகுதி, அது ஒரு பட்டயத்தின் ஒன் சைடு ஆஃப் த ஸ்வார்ட். தி அதர் சைடு ஒன்று இருக்குது. கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமென், அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் அதை துணிகரமாய் எடுத்து கிருபையை அல்ல தட்டுவதற்கும், கிருபையை நாம் நெகட்டிவாக எடுத்துக்கொள்வதற்குமாக அல்ல, அது நமக்குள்ளே ஒரு துணிகரத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்ல, தேவன் மேல அன்பையும் தேவன் பக்கத்துல போலாம் என்கிற தைரியத்தையும் கொடுப்பதற்கு தான் கிருபை பேசப்படுது. கரங்களை வேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென்,
அப்போ எஸ்தருக்கு ஆண்டவர் மொர்தெக்காய் மூலமாக சொல்கிறாரு, கவனமாரு, நீ இந்த வாய்ப்பை, இந்த பர்பஸை, இந்த பிளேஸில் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறத நீ உணராமல் வாழ்ந்து நீ சகாயம் பண்ணுவதற்கு தவறுவாயானால் யூதருக்கு ரட்சிப்பை கர்த்தர் வேறு பக்கமாக கொண்டாந்துருவார். அப்போ கர்த்தர் அகாசேருவுக்கு பக்கத்தில் பெர்சியனுடைய அமைப்பில் ராஜாத்தியாக கொண்டு போய் ஒருத்திய நல்ல விதையாக கொண்டு போய் வைப்பதற்கு காரணம் அவ மற்ற யூதர்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான். கரங்களை வேறு இல்லையா சொல்லுங்க. ஆமீன். ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. என்னை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு, ஏன் இங்கே கொண்டாந்து வச்சாரு? நான் இந்த வீட்டில் இந்த இடத்துல ஏன் மருமகளாக வந்தேன், ஏன் மருமகனாக வந்தேன், ஏன் இந்த இடத்துல ஒரு பொறுப்பில், ஒரு வேலையில், ஒரு அதிகாரியா இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு நான் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறேன், அதில் என்ன தேவனுக்கு நோக்கம் இருக்குது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். நீங்கள் ஒரு விதை, அல்லேலூயா, நீங்கள் ஒரு சரியான விதையாக இருந்தீங்கன்னா தான் விருட்சமாக நீங்கள் வளர முடியும். ஆமென். சரியான விதையாக இருப்பதற்கு 4 காரியத்தை, வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு, காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், டைம் ஆகிட்டதுனால. 1, நல்ல விதையாகணும்னா முதல்ல உங்களுக்கு born again, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேணும். நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முகமதியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாகவே பிறந்து தாத்தா கிறிஸ்தவர், அப்பா கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லாதன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று தேவன் நோக்கத்தை விளங்கி கொண்டு அவன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதான் முதல். நீங்கள் விதையா இந்த பூமியில தேவன் உங்களை ஊன்றி விருட்சமா நீங்கள் எழுந்து நிற்பதற்கான முதல் தகுதி நீங்கள் born again விமனா மென்னா நீங்க இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். born again இருக்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு வசனத்தினாலும் பாவ மன்னிப்பை பெற்று அவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் ஆமென், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனா இருக்க முடியாது. 2வது, ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவின் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுக்கு தான் நிறைய பார்த்துட்டோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம். கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கிற அந்த விசுவாசம் தான் ஒரு மனிதன் ராஜ்யத்தின் புத்திரனாக இருப்பதற்கான அடிப்படை. 3வது, அவன் தேவ சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவ சித்தத்தை செய்வதை தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அவன் நினைக்கணும். தேவ சித்தத்தை நான் செய்வேன், எவ்வளவு பணம், காசு, புகழ், சௌகரியம், அது இது எனக்கு கிடைச்சாலும் தேவ சித்தத்திலிருந்து நகர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். பிசாசு உங்களை தேவ சித்தத்திலிருந்து நகர்த்துவதற்கு தான் முயற்சி செய்வான். எதையாவது காமிச்சுக்கிட்டே இருப்பான், தேவ சித்தத்திலிருந்து நகரக்கூடாது. ஆமென். அடுத்ததாக, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அடாப்ஷன் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வாசிப்பீர்களா? ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:15 இங்கே வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அந்தபடி திரும்ப பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் உங்களை அப்படி எடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியா உங்களை தான் பிள்ளைகளா சுவீகரித்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். நீங்க எங்கேயோ எப்படியோ எந்தெந்த இடத்துலயோ இருந்திருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தார். ஒரு பாட்டு கூட பாடுறோம், உங்களை கர்த்தர் தேவனுடைய பிள்ளையா தான் பக்கம் சேர்த்துட்டார். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் இப்படிப்பட்டவர்களை, யோசேப்பை போன்ற, தானியலை போன்ற, எஸ்தரை போன்ற இவர்களை எல்லாம் தேவன் இந்த தேசத்தில் ஒரு விதைப்புக்காக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாக உங்களையும் விதைக்க விரும்புகிறார். அப்படி இருந்தீங்கன்னா என்ன நடக்குமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் வாசித்த பகுதிகளிலே தான் அது இருக்குது. 13ஆம் அதிகாரம்
43ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நீதிமான்களாய் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பான். யோசேப்பு சூரியனை போல பிரகாசிக்கிறார். தானியேல், எஸ்தர் சூரியனை போல பிரகாசிக்கிறார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்களெல்லாம் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் ஒரு நல்ல விதைப்பை தேவன் விதைக்க விரும்புகிறார். அந்த நல்ல விதைப்புக்கான விதையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நல்ல விதையா இருந்தீங்கன்னா நீங்க விருட்சமா எந்திரிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். அதற்கு நீங்க ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கணும். ராஜ்யத்தின் புத்திரருக்குரிய குணாதிசயம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். உங்கள் குணம் அப்படி மாறணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நோக்கி நகரணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் நல்ல பலனுள்ள தேவ சித்தம் நிறைந்த நல்ல ஒரு விதையா நினைச்சு தன்னுடைய நிலத்துல அங்க விதைப்பாரு. ஆமென். அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்ல விதை இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நீங்க தான் நல்ல விதை. யோசிச்சு கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பார். சூஸ் பண்ணி கொண்டு போய் நல்ல விதையா வச்சிருப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களை கொண்டு தான் அந்த குடும்பத்திலேயே காரியங்கள் நடக்கும். யாரு ஸ்பிரிச்சுவலா ஒழுங்கா இருக்கிறாங்களோ, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல இருக்கிறாங்களோ, அவங்க எளியவங்களா இருக்கலாம், சாதாரணமானவங்களா இருக்கலாம். ஆனா அவர்கள் நிமித்தம் தான் அவங்களுக்கான பொக்கிஷமே திறக்கப்படுது. அவங்க நிமித்தம் தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே நடக்குது. பொருளாதார ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஆரோக்கியம், நன்மை, மேன்மை, உயர்வு எல்லாமே அவர்கள் மூலமா தான் நடக்குது. அதான் ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்த்தர் உங்களை விதையா வச்சிருக்கிறாரு. அந்த விதையா நிலத்துல ஆங்காங்க உங்களை வைக்க விரும்புறாரு. இந்த தேசத்துல நீங்க விருட்சமா வளர போறீங்க. குடும்பத்துக்குள்ள நீங்க விருட்சமா வளர போறீங்க. அதற்கு ஆண்டவரே என்னை விதையா மாற்றுங்க ஆண்டவரே. என்கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் புடமிடப்படுவதற்கு அவர் விட்டு கொடுத்தார். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord.